எத்தனை குடும்பம் நிச்சயிக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த செல்போன்ங்கிற பேயினால தோத்துறோம், இந்த வீடியோ கால்ங்கிற பேயினால எத்தனை திருமண வாழ்க்கை நின்றுக்கு தெரியுமா? லவ் கவ்வுது. சோ முடியலடா சாமி இல்லையா? அப்புறம் தான் மாமனாட்ட போய் சொல்றான், நீங்க என்ன அவளை கொடுப்பீங்க, இவளை கொடுத்துட்டிய, மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. அப்ப நான் என்ன செய்யணும்? அவளுக்காக இன்னும் 7 வருஷம் நான் கேட்க. ஒரிஜினலா இவன் ராகேல லவ் பண்ணிருந்தா ராகேல்கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பான்? ராகேல், ஐ லவ் யூ, யூ லவ் மீ. ஆனா உங்க அப்பன் நம்ம 2 பேருக்கும் குறுக்க நிக்கான். ஏற்கனவே 7 வருஷம்ன்றான், இப்ப 7 வருஷம்ன்றான். நமக்கு அதெல்லாம் தாங்காது. நீ ஒண்ணு செய்ய, இப்படி கூடி தோத்துறோம், மஞ்சப்பையில கூட துணி எடுத்துக்கிட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. அப்படி கூடி நான் துணியை எடுத்துக்கிட்டு சாக்கு பையில அப்படியே திருநெல்வேலிக்கு வந்துடுறேன். 2 பேரும் ஏறுறோம், ஏற்காடுல போய் செட்டில் ஆகுறோம். அப்படித்தானே யாக்கோபு சொல்லியிருக்கணும்? அப்படி சொல்லலையே. அல்லையே சொல்லுங்க. யாக்கோபு லாபான தன் தகப்பனா பார்க்கறான். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி அடுத்த 7 வருஷம் ஆடு மேய்ச்சு தான் அவரு ராகேல கல்யாணம் பண்ணாரு. காதலுக்கு கத்திரிக்காய்க்கெல்லாம் சர்ச்சில் இடம் இல்ல, சத்தியத்தில் இடம் இல்ல. நீ காதல் பண்றீனா இந்த வசனத்துக்கு பதில் சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு தோத்திரம், மத்திய 22, 37, 38, 39 எல்லாம் படிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான. எப்படி நீ கர்த்தரை முழு இருதயத்தோட நேசிக்கிற ஆளா இருந்தா எப்படி அந்த ராகேஷுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க முடியும்? அது எப்படி அந்த பைய பேர் உங்களுக்கு தெரியும்ன்றியா? தோத்திரம் சும்மா சொல்றேன் இல்லையே சொல்லுங்க. அப்பா நீ கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறாளா இருந்தா கவிதா எப்படி உன் உள்ளத்துக்குள்ள வருவா? இல்ல பாசா, கவிதா எழுத வெளியில பாசா, நான் உள்ளே பார்த்துட்டு இருக்கிறேன் பாசா. அப்படியா? தோத்திரம் தேவனை நேசிக்கிறனா கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? அப்ப நம்ம திருமண வாழ்க்கையில பல இடங்கள்ல தோத்திரம் நம்ம தேவனை புறந்தள்ளிட்டு உலகத்தை, சுயத்தை, சரீரத்தை, மாம்சத்தை உயர்த்துறதுனாலதான் நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதத்துக்கு பதிலா வேதனையில, கண்ணீர்ல, உபத்திரவத்துல, குழப்பத்துல, சண்டையில தத்தளிச்சிட்டு கிடக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே உங்களை உயர்த்துற குடும்பமா, உங்க வார்த்தையை உயர்த்துற குடும்பமா, உங்களை மட்டும் முக்கியத்துவப்படுத்துற குடும்பமா?